தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நாளை பிரதமர் நரேந்திர மோடி கோயம்புத்தூர் வரும் நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பலப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை கொடிசியாவில் நாளை நடக்கவுள்ள இயற்கை விவசாயிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து சிறப்பாக செயல்பட்ட 18 விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கவுள்ளார். இந்த மாநாட்டில் 50,000த்திற்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க நாளை மதியம் ஆந்திராவின் புட்டபர்த்தியில் இருந்து தனி விமானம் மூலம் பிற்பகல் 1:25 மணிக்கு கோவை விமான நிலையம் வரும் பிரதமர் மோடி அங்கிருந்து காரில் புறப்பட்டு 1:40 மணிக்கு கொடிசியா அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் மாலை 3:15 மணிக்கு புறப்பட்டு 3:30 மணிக்கு மீண்டும் கோவை விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு கோவையில் போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். டெல்லியில் நடைபெற்ற தாக்குதல் எதிரொலியாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பல மடங்கு பலப்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெறும் கொடிசியா வளாகம் முழுவதும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் கோவை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதன்படி கோவை விமான நிலையத்தில் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் வாகனங்கள் நிறுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவை விமான நிலைய இயக்குநர் சம்பத்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நவம்பர் 18ஆம் தேதி காலை 6 மணி முதல் 19ஆம் தேதி மாலை 6 மணி வரை விமான நிலைய முனையம் மற்றும் ஒய் சந்திப்பு பகுதிகளுக்கு முன் வாகனங்களை நிறுத்தக்கூடாது. அவ்வாறு நிறுத்தப்பட்டால் வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அபராதம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல கோவை மாநகர காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் வருகையை முன்னிட்டு 19ஆம் தேதி பிற்பகல் 12 மணி முதல் 4 மணி வரை போக்குவரத்தில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து வரும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் விமான நிலையம் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒண்டிப்புத்தூர், சிங்காநல்லூர் வழியாக நகருக்குள் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை விமான நிலையத்திற்குள் வாகனங்கள் மற்றும் டாக்ஸிகள் செல்ல தடை செய்யப்படுகிறது. விமான நிலையத்திற்கு வருபவர்கள் 12 மணிக்கு முன்னதாக வர கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 12 மணிக்கு மேல் வருபவர்கள் சித்ரா சந்திப்பில் இறங்கி விமான நிலையத்திற்கு நடந்து செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் பிற்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை ஜேடி நாயுடு மேம்பாலம் மூடப்படும். அதேபோல் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை கனரக வாகனங்கள் நகருக்குள் வர முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாலை 4 மணிக்கு மேல் பார்வையாளர்கள் கொடிசியா வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, எம்எல்ஏ வானதி சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தமாக தலைவர் GK வாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் சந்திப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.